ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே ப்ரோ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம தேடி மீன் எப்பவும் பிடிக்கிற இடத்துல தான் இன்றைக்கி வந்து நம்ம புது ராட்டில் ஒரு தேடி மீன் அடிக்க போகிறோம். எனக்கே தெரில மாட்டுமா என்னன்ட்டு. இப்போ நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சுத்தமாக இருக்கும் அந்த இடம். என்ன ப்ரோ என்ன இடம் ப்ரோ அப்படின்னு புதுசாக நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த இடம். ஃபுல்லாக சுத்தமாக இருக்கும். டேங்க் நீர் கிடக்கான்னு பார்க்க அன்றைக்கி வரலாம் அந்த ஓரத்தில் நம்ம டேங்க் நீர் பிடிச்சோம்ல, செம்ம சுத்தமாக இருக்கும். அவ்வளோ பெரிய இதுன்னு பாருங்கள். சரி கைஸ், நம்ம ராடை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ராடு எடுக்க தான் நம்ம ஃப்ரெண்டு போயிருக்காரு. எடுத்துகிட்டு வந்தோன்னே பிடிக்க வேண்டியதான். பார்த்தீங்களா மேகத்தை செம்மையாக இருக்கானு ஃப்ரெண்டு கொடுத்துட்ருக்காரு. கொடுத்து முடிச்சு போட்டோன்னே ஃபிஷ் அடிக்குதா இல்லை யாரும் வந்து குப்பையை கொட்டுறான்னு தெரில. ஏகப்பட்ட குப்பையாக இருக்குது. அதே மாதிரி ப்ரோ நீங்கள் நைட்டு வீடியோ போட வேண்டியதானே, எதுக்கு போட மாட்டேங்கிங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதேமாதிரி அது ஒரு குட்டை இலையா தெரியுதா, அது ஒரு குட்டை தான். நான் பட் உங்களுக்கு தெரியுமானது இல்லை. நைட்டு வீடியோ போட வேண்டியதானே ப்ரோ, எதுக்கு போட மாட்டேங்கிங்க அப்படின்னு ஒரு கேள்விலாம் இருக்கலாம். டேஷ், இந்த இடத்துல நீங்கள் நைட்டு போட சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் இடம். அப்படி எப்படி சொல்கிறது, அது பிளாக் மேஜிக்னால் பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிளாக் மேஜிக்னால் என்னதுன்ட்டு. அந்த மாதிரி இது இந்த இடம் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட பிளாக் மேஜிக் நடக்கும். அதனால் ராத்திரி நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க, உயிர் பலி தான். சத்தியமாக கைஸ், ஜோக்கு இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். இது அக்கா இல்லை, அது அக்கா இல்லை. பட்டம் ஏற்றுறாங்க நமக்கு, பட்டம் ஏற்றுறாங்களே. ஆமாம், கேமரா ஓடிட்டுருக்குல்ல. என்னாச்சு, ஒன்றும் கூட இல்லையா? ஓகே கைஸ், அதான் அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம ஆடு வந்துடுச்சு. போட போயிடும்.
சரி ஓகே கைஸ், இடம் மாற்றப்பட்டது. ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக மீனே கிடைக்கல கைஸ். நாங்கள் வந்தே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெறுப்பாகுது. சரி வெயிட் பண்ணுங்கள். இருக்குதா அப்படி ப்ரோ? இருங்க இருங்க, ஃபுல்லாக விடு மச்சான், ஃபுல்லாக விடு. டக்குன்னு இழுத்துருல. ரைட் சுண்டுங்களா எடுத்து மாட்டிக்கிட்டால. கைஸ் இந்த நாங்கள் வந்து நம்ம எப்போ விரால் மீன் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட தேடி மீன் பாளைய ஆரம்பிச்சிட்டு. என்னென்னு தெரில, திடீர்னு தான் அப்படி அலையுது. 3 தூண்டில் போட்டிருக்கோம். 1 2 3. அங்கே அந்த தூண்டியில் போய் பார்க்கலையா? 3 தூண்டில் போய் போட்டிருக்கோம். இப்போ இதில் இழுத்துச்சு. நம்ம இதில் இன்னும் இழுக்கலை, கொஞ்சம் லேட்டாக தான் இழுப்பான்ல போல். அதே மாதிரி கைஸ் நான் ஒரு ஃபாக்லைட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் தயவு செய்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் நேரில் போய் வாங்கலாம் கைஸ் ஃபாக்லைட்டு. ஏன்னா எதுக்கு ப்ரோ அப்படி சொல்கிறீங்க கேட்டால், கைஸ் மஞ்சள் கலர் லைட்டு சுத்தமாக எரியலை. அதே மாதிரி ஒயிட் கலர் லைட்டு விட்டு தான் எரியுது. அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மஞ்சள் கலர் லைட்டு எரிஞ்சிருக்கும், அது விட்டு எரிஞ்சிருக்கும் ஒத்த சைடு மட்டும். ப்ரோ அது என்னது ப்ரோ? என்னது ப்ரோ? என்ன கோழி ப்ரோ? இங்கே இறந்து கிடக்குது. கொக்கா ப்ரோ? நான் கொக்கு தானே ப்ரோ? கோழி தானா? கோழி. சரி ஓகே, அதனால் அந்த லைட் யாரும் அவ்வளோவா நீங்கள் விருப்பப்பட்டு வாங்காதீங்க. பட் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அந்த வீடியோவை. ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்காண்டி நீங்கள் எப்படியா வாங்கியிருந்தால் வாங்குறீங்க. எடுத்துக்கிற ப்ரோ டெம்பராக இருக்குது. வாங்கணும் தான் வாங்குறீங்க, பட்டு கொஞ்சம் சேஃபாக வாங்குங்க. நீங்கள் நேரில் போய் வாங்குறது கொஞ்சம் நல்லது. நான் இப்போ ரிட்டர்ன் போட்டிருக்கேன். திடீர்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லூஸ் இருக்கா, டெம்பராகவும் பாருங்கள். இல்லை இழுக்குது. லூஸாகி குறையுது. ஏன் அப்படி? என்னாச்சு? இல்லை ஒரே இல்லை மாட்டிட்டா மாலை. என்கிட்ட வந்து நீ இழுக்குங்கிற பற்றியா? ஒரே இழுத்துற வேண்டியதானே? இது பார்க்கவே இல்லை. இழுத்துச்சுன்னா ஒரே இழுத்துற வேண்டியதானே? இங்கே பாரு, அடுத்து ப்ரோ 4 ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. மாட்டிக்கிடுச்சியா? நான் அழுத்தேன், கரெக்டாக அழுத்தேன். என்ன பீஸில்? இல்லைங்க, வேகமாக கிட்டலுங்க. தேலி கிடையாது, குறவை. சூப்பர் மெதுவாடு. மாஸ்டர் பீஸ் மெதுவாடு. தயவு செஞ்சு மெதுவாலியா? செம்ம பீஸ் மெதுவாடு. அதான பார்த்தேன். ஏறி. வெயிட் பண்ணுங்க. இது ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே என்னதுயா? மீனை வச்சு கரை கேட்கிறோம். மீன் சைஸை பாருங்க கைஸ். கரையில் ஏத்தியா? டெம்பரா இருக்காத. விட்டுட்டா. இது என்னது ஒத்துருச்சு? இது என்னதுயா? புரியல. ஏன் நரம்பு தான் மச்சான். இது அப்படின்னா இது மச்சான் எவனோ பட்டா மாட்டிக்கிட்டு எவனோ விட்டுட்டு போயிருக்கான். ரைட்டு. இப்போ என்ன? உங்கள் நரம்பு அத்திருச்சா? அத்திருச்சியா? இங்கே பாரு, ஓ நரம்பு தான். இல்லை அக்கலை மீன் அப்படி நைஸாக அப்படி வெளியே போட்டுருக்கேன். ஏன் நரம்பு ஏங்குள்ள தான் சொன்னா? நான் அங்கே போட்டிருந்தேன். இங்கே தான் எப்படியோ வந்திருக்கு. இன்னைக்கு சரியான சைஸு, உண்மையிலே சரியான சைஸு மீன் ப்ரோ. அடி சம்முன்னு ஒரு தூக்கி கேட்டு பார்ப்போம். பாருங்க. அப்பா ப்ரோ எத்தனை கிலோ இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? 2 கிலோ இருக்கும் ப்ரோ. தாராளமாக இருக்கும் ப்ரோ. பாருங்க ப்ரோ. அப்பா 2 கிலோ இருக்கும். நீங்களே பாருங்க, கரெக்டாக இருக்குண்ணே. சரி ஓகே. 8 ப்ரோ கலத்து ப்ரோ. கைஸ் சரியான சைஸு, உண்மையிலே சரியான சைஸு. அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்ததோட இது சின்னது தான்ல. ஆமாம், ஆனால் கொஞ்சம் ஓகேவான சைஸ். ஆமாம் அதே சைஸ். நீளம் எப்பா
கையை ஒட்டலை சின்னதாக இருக்கு இல்லை இல்லை அப்படின்னா இல்லை பெருசு மயில் தெரியுமா அது தெரிலப்பா மயிலானோ கழுத்தின அடி தானே ஆமாம் ப்ரோ நீ அங்கங்கே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இங்கிட்டு இறங்கிட்டு மச்சான் இங்கிட்டு இது இறங்கிட்டோ அடிச்சு இங்கிட்டு இறங்கிட்டு அதான் சரியான இது இருக்கா நோஸ் பிளேடு அதெல்லாம் டக்குன்னு நோஸ் பிளேடு இருக்கா இல்லையா ஹவுஸ் ஸ்பீட்லாம் இல்லை எதுக்குடா மறந்து வச்சுட்டு வரீங்க நான் மூத்திட்டு டக்குன்னு தான் வந்துச்சு ஸ்லோவாக இப்படியே இருந்தான் கரெக்டு தான் விழுப்பெல்லாம் கரெக்டு தான் ஏய் கைப்பழக்கம் எடுத்துறியா வாய் டைட்டாக வச்சுக்கோண்ணே என்னல எப்படி மூத்திருமா தூண்டில் இப்போ என்னல ஷோ கரெக்ட் போயிட்டு போதே என்ன திருப்பி போடி போக வேண்டியதானடா எப்போ மூத்தி டக்குனு போயிட்டு தூண்டில் தண்ணி வைக்கல நம்மள எடுமச்சான் பனிமா நான் தேடிமா இருக்கு அம்மா வீட்டுக்கு நானும் தேடி தான் நினைச்சேன் வெளியே வருவானா இந்த பற்றியாது கேமரா நல்லது இருக்கா ஆமாம் நானும் தேடி தான் நினைச்சேன் ஃபஸ்ட்டு தேடி மாடிக்கு இதுக்கு அடித்து கொடுத்து எடுத்துக்கலாம் ஏன் தூண்டிலே வாய் வச்சுட்டு வாங்க தூண்டிலே வாய் வச்சுட்டு நினைச்சிட்டு இல்லை இப்போ வேற மீன் ரொம்ப மாறிச்சு சொல்லிட்டு எடுக்க முடியாது பிடிச்சிக்கிறேன் காயெல்லாம் காப்பி இருக்கவும் இல்லை அவளுக்கு எத்தனை வருஷம் வந்திருக்கும் மனகோசி ரொம்ப கஷ்டம் கடல் மாற்றி ரொம்ப கஷ்டம் சரி விட்டுருங்களா பார்த்துக்கலாம் அப்போ எங்கே போடுவோம் இருக்கணும்ல இல்லை சைடில் கிழிச்சிருக்கு அப்படி சைடில் எடு சைடில் தான் அவளுக்கு சூக்கு எங்கே இருக்கு அதான் சைடில் இருக்குது கோசி கண்ணு வச்சுக்கோண்ணா என் வீடியோலாம் விரல் தான் இருக்க மாட்டான் அதிகமாக விரல் இருக்கு இல்லை சரி இல்லை புரியா நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கேன் பீங்க அடுத்து பீங்க துண்டு எடுத்து வாய் ஒட்டிட்டு அழுகுற அதான் சரி வேணாம் ஐயோ இதுதான் இருக்கிறேன் எனக்கு உடல் மாட்டி விட கைஸ் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க சப்பு வைக்கிறேன் எவ்வளோ பெரிய மீன் செம்ம பெருசு கைஸ் உண்மையிலே இப்போ அடுத்தது அவள் வந்ததுக்கு ஒரு செம்ம ஒரு ஸ்ட்ரைக்கு தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் எனக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கும் பட் இவன் வேகமாக எடுக்க சொல்லிட்டான் எனக்கு தான் அது அடிக்காமல் போயிடுச்சு சரி பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க என்ன மணி அடிச்சியால அடிச்சாச்சுல சரி மேலே மெதுவா ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க மெதுவா அடிங்க தேலி விஷயம் தேலி சரி மேலே போடு சரி மாப்பிள்ளை கௌசிக்கு இந்த வேட்டை இருக்கு சரி போட்டு வைங்க ஃபஸ்ட்டு ஒரு கேட் ஃபிஷ் ஹண்டிங் சரி ரைட்டு அங்கங்கே பாருடா டே மீன் கிடச்சோன்னே இதே முழுசாக அடித்து கொண்டு வந்துட்டு மச்சான் சரி இப்போ என்ன பண்ணுறான்டா இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது டேரெக்டாக கொடுத்துருவாண்ணா சரி ஓகே கைஸ் இது வந்து என்ன வெரைட்டி மீன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட இதுதான் கைஸ் கேட் ஃபிஷ் எனக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் கேட் ஃபிஷ் இது வந்து சாப்பிடலாமா கூடாதான்னு எனக்கே தெரியாது பட் இது சாப்பிடக்கூடாதுன்னு எடுத்தது நான் வாய் பேச போட்டுருங்க நேரம் ஆகுதுல ஓகே கைஸ் இப்போ நமக்கு 2 ஸ்ட்ரைக் அடிச்சிருச்சு இன்னும் ஒருத்தன் இந்த பையன் மாட்டிட்டு போயிட்டான் இப்போ அடுத்த ஒருத்தன் மாட்டுவான் அது மாட்டானா உங்களுக்கு எடுக்க ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் நான் போட்டு இழுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடுப்பாயிரும் ஏற்கனவே நான் நிறைய வாட்டி இழுத்து அடிச்சிட்டேன் ஓகேவா அதனால் கரெக்டாக மீன் ஆச்சாவே கரெக்டாக நான் போடுறேன் ஓகேவா கைஸ் அடிச்சா மெதுவா இல்லை என்ன மீன் பார்த்துட்டு இல்லை கேட் ஃபிஷ்ஷா மேலே தூக்கி நட்ட அடி சரி நீங்கள் என்ன கேட் ஃபிஷ் கொள்கிற சார் இது கேட் ஃபிஷ் காப்பகம் சங்கமா சார் ஓ சரி கைஸ் 2வது ஃபிஷ் முதல் ஃபிஷ் அந்த அடகு பாருங்க முதல் ஃபிஷ் இது வந்து 2வது ஃபிஷ்ஷு சரி காமி உள்ள தூக்கி போடாத
இது உள்ள தூக்கி போடு. அப்போ நீ ஏன் இதை பார்த்துக்கிறியா? இல்லை சும்மா இல்லை இப்போதைக்கு மாட்டி உள்ள மட்டும் தூக்கி போடல. இது ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கோம். இல்லைனா ஒரு இது இங்கே போட்டிருக்கோம் ஒரு தூண்டிட்டு. இதில் கொஞ்சம் கண் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லோரும் அங்கே தான் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் மீன் அடிக்குதான்னு தெரியும். ரைட்டு இன்றைக்கி ஒரு ஃபிஷ் இன்றைக்கி ஒரு செம்ம வீடியோ இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் நான் தான். சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. ஒரு ஸ்ட்ரைக்கு இங்கே இல்லை புரியல, இதை புரியல, கேமரா புரியல, எடுத்துகிட்டு போச்சு அதை. சே என்ன ஸ்பீடு நீங்கள். சரி ரைட்டு, ஒரு மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஓகேவா. ஆனால் டைம் ரொம்ப ஆகிட்டு. இந்த இடத்துலலாம் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. போடுதுக்கு இதோ அந்த சைடு தெரியாமல் மாற்றி ஓடுறது இங்கே தான் போங்க. எனக்கு இங்கே மீன் கிடக்கு. கிழிச்சிரு உணர்ச்சி வரும் போதும் உணர்ச்சி அப்போ கேஸ் நீங்கள் நினைக்கிங்க என்னடா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு நினைக்கிங்க. அது வேற ஒன்றும் இல்லை கேஸ். அவங்க பார்க்க அப்படி தெரியலாம், ஆனால் செம்ம இருட்டாக இருச்சு கேட்டோம். மணி எத்தனை தெரியுமா கரெக்டாக சொல்லட்டுமா? 6:17 கரெக்டாக. சூப்பரா சூப்பர். இழுத்துட்டா இல்லை என்னாச்சுல அங்கே வந்து இங்கே மாட்டிக்கிட்டு மாப்பிள்ள. ஓ இழு மெதுவாக இல்லை எப்படி மாற்றிடுது. அவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ இங்கே வச்சு மாட்டிக்கிட்டே ஏடே. இந்த இதில் மாட்டி கிடக்கல, இந்த மாட்டி கிடக்கு பேர். ஓ உள்ளே மாட்டிக்கிட்டா. சரி ரைட்டு இழு. அத்திரு பேரும். சரி ஓகே, நமக்கு டைம் ரொம்ப ஆகிட்டு. பாகுபலி என்ன இருக்குது பேர், மகேந்திர பாகுபலி. அடுத்த கட்டப்பா போகிறாரு. என்னோட சுசு சவுண்டு கட்டு இருக்கு. ஆமாம் சரியான மாட்டிருக்கு போல இல்லை. இதை வச்சு நல்லா மாட்டிருக்காரு கம்பி வச்சு. ஓஹோ அதனால தானே எடுத்தேன். செம்பு கம்பி வச்சு டைட் பண்ணியிருக்காம்ல அதில், அதான் அது வர மாட்டேங்குது. அப்போ இறங்கி தான் அது பண்ணும். அத்து உள்ள யாரும் இறங்குறோம் இல்லை. சரி அதை தொட்டுருக்கேனா என் ராடை வந்து மீன் தொடைய மாட்டி நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா ராடை தொட்டிருக்கு. நம்ம தான் லூசு கணக்காக ராடை கீழே வச்சுட்டே இருந்திருக்கோம். தொட்டு இங்கேருந்து ராடை அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு. அந்த ஊக்கு எடுக்கணும் போடு. எந்த ஊக்கு? நிறைய கிடக்கட்டும். போக மாச்சு திடீர்னு மீன் அடிச்சு கிடந்துச்சு. செம்மையாக இருக்கும். டக்குன்னு சுண்டி இழுத்துக்கணும் தான். கேமரா எடுக்க வேண்டாம். கேமரா அது வேறு விஷயம். கேமரா நீங்கள் எடுத்துருங்க. கேஸ் இப்போ பாருங்கள், இது ஒரு மீன் வந்து ஐயோ இவ்வளோ நேரம் உள்ளே போகாமல் கிடந்துருக்கு கேஸ். சரி இவ்வளோ நேரம் ஸ்ட்ரைட்டாக அட்டை அப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரே ஸ்விம்மிங் கட்டுறோம். வாயா இன்னும் அது வந்து இருக்கு. என்னதுல வச்சிருக்கா இல்லை தானே போக வேண்டியதானே ப்ரோ.
நான் பேரும் ப்ரோ இல்லை ப்ரோ. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடல் இல்லையா உள்ளாரப்பா? பாய் டேக் கேர் பாய். ஃபைனலாக 2 மீன் பிடிச்சோம், 3 மீன் பிடிச்சிருக்கோம், ஒரு விராலு. ஓகேவா கைஸ்? ஓகே பை பாய், டேக் கேர் பாய். ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் டேக் கேர் பாய்.